ஒரு குறவர் கூட்டத்தை பத்தின கதை தான் இது. அந்த கூட்டத்தை சேர்ந்த பெண்கள் ஊசி பாசி பண்ணி விற்க போயிட்டு 6 மணிக்கு மேல கூட்டத்துக்கு வந்தா அவங்க நடத்தக்கிட்டவங்கன்னு சொல்லி கூட்டத்தை விட்டு விலக்கி வச்சிருவாங்க. ஒரு நாள் ஹீரோயினுக்கும் அந்த மாதிரி 6 மணிக்கு மேல வர நிலைமை ஏற்படுது. ஹீரோயின் புருஷனான ஹீரோ அந்த கூட்டத்தோட தலைவன். என்னதான் பொண்டாட்டியா இருந்தாலும் 6 மணிக்கு மேல வந்தது தப்புன்னு சொல்லி கூட்டத்தை விட்டு விலக்கி வச்சிருக்காரு. ஆனா போன ஹீரோயின்கோ தான் பிள்ளைய விட்டுட்டு போறோமே அப்படின்னு ரொம்ப ஏக்கப்படுறாங்க. ஆனா அம்மா பாசத்துக்காக பிள்ளையும் கூடவே வந்துடுறான். இதுக்கப்புறம் ஹீரோயினும் தன்னோட குழந்தையை கூட்டிட்டு பட்டணத்துக்கு போயிடுறாங்க. அங்க ஒரு எழுத்தாளரோட பையனை பாம்பு கடிச்சு டாக்டரால இனிமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு. அப்போ ஹீரோயின் போயிட்டு அவங்க கிட்ட இருக்கிற மருந்தை வச்சு அந்த குழந்தைய காப்பாத்துறாங்க. அதுக்கு கைமாறா ஹீரோயின் அவங்க கிட்ட என் பிள்ளைய மட்டும் நல்லபடியா படிக்க வை சாமி, நான் வாங்கிட்டு விட்டுட்டு போறேன், நான் அவன் கூட இருந்தா நம்ம என்னதான் இருந்தாலும் ஒரு குறத்தியோட பையன் தானுங்கிற நினைப்பு அவங்களுக்குள்ள வரும், பையனை வாங்கிட்டு விட்டுட்டு போறேன், நல்லா பாத்துக்க சாமின்னு சொல்லிட்டு போறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா திரும்பவும் ஹீரோயின் தன்னுடைய பையனை பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ எழுத்தாளரும் அவரோட மனைவியும் ஹீரோயினோட குழந்தைய தான் குழந்தையா நினைச்சு வளர்க்குறாங்க. அதை பாக்குற ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஹீரோ தன்னுடைய பொண்டாட்டியும் பிள்ளையும் விட்டுட்டு இருக்க முடியாதுங்கிறதால பட்டணத்துல அவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு வராரு. ஆனா ஹீரோ பார்த்த ஹீரோயினும் பிள்ளைய படிக்க விட மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு என் பிள்ளை நல்லா நீ பாத்துக்க சாமின்னு சொல்லிட்டு கேரளா பக்கம் போயிடுறாங்க. வருஷங்கள் பல ஓடுது. ஸ்கூல் படிச்சிருந்த பையன் இப்ப காலேஜ் படிக்கிற அளவுக்கு வந்துட்டான். இதுக்கப்புறமா அவன் தன்னோட சொந்த அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சானா இல்லையா, தன்னோட குறவர் சமூகத்தை பத்தி அவன் தெரிஞ்சுக்கிட்டானா இல்லையா, அந்த ஊரோட எம்எல்ஏ பொண்ணை தான் இந்த பையன் காதலிப்பாரு. அந்த எம்எல்ஏ பண்ற குற்றங்களை எல்லாம் இவர் எப்படி கண்டுபிடிச்சாருங்கிறத அந்த படத்தோட கதை.